புதுச்சேரியா இருந்தாலும் சரி, காரைக்காலாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கு போனாங்கன்னா அந்த மாணவர்கள் பயன்பெற வேண்டும். அதான் அவங்களுடைய நோக்கமே. ஏன்னா இத்தனை மாணவர்கள் வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பயனுடைய வகையோடு ஒருத்தர் அங்க பேசிட்டு இருந்தாரு, இங்க சும்மா தான்டா வந்து நின்றுட்டு இருக்கேன் அப்படின்றாங்க இல்லையா? அப்படி சொல்லக்கூடாது. நம்ம பையன் தான் இருந்தாலும் சொல்ற போது இங்க வந்து நீங்க நாட்டுப்புற இலக்கியத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு பண்பாட்டினுடைய அடையாளம் இல்லையா? நீங்க எதை வந்து நீங்க பெருமை இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அவருடைய பெருமையை வந்து இந்த உலகத்திற்கு உணர்த்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. உங்க தாத்தாவுடைய பெருமையும் உங்க தாத்தாவுடைய பெருமையும் நமக்கு தெரியாது. ஆனா அவர் இல்லாவிட்ட நாம் இந்த சுதந்திரத்தை அனுபவிக்கவும் முடியாது இல்லையா? அதனால வந்து இப்படி ஒரு அருமையான விழாவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் சிறகத்தின் தலைவர் நிறுவனர் அம்மா அவர்களுக்கும், அவர் உறுதுணையாக இருக்கக்கூடிய எங்களுடைய ராமதாஸ் ஐயா மற்றும் அம்மையார், எங்களுடைய துறையில் இருக்கக்கூடிய கல்வித்துறையில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள், முக்கியமா ரேவதி அம்மையார், எங்களுடைய சிவகுமார் ஐயா, அவருடைய நண்பர் அன்பு செல்வன், நம்ம விசாலாட்சி அம்மையார், இவங்க எல்லாம் சொன்ன உடனே வந்துருவாங்க. அம்மா ஒரு போன் தான் அடிப்பாங்க, கேட்டு எல்லாம் பேர் எல்லாம் போட மாட்டாங்க, பேர் போட்டு சொல்லுவாங்க. அப்பயே நாங்க வந்துருவோம் இல்ல. இன்று காலையில வந்து செந்தமிழே உயிரே நருந்தேனே, உங்களுக்கு தெரியும், இதுக்கப்புறம் தான் தெரியாது. செந்தமிழே உயிரே நருந்தேனே தமிழ் சிறகத்தின் மனமாற வாழ்த்துவனே என்று வாழ்த்திய எங்களுடைய அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர் இல்லையா? எவ்வளவு அழகா அவர் அவ்வளவு சீக்கிரம் பேச மாட்டாங்க. அவர் வந்து சிறப்பு செய்து சென்றிருக்கிறார். அது மட்டும் இல்ல, அம்மா வந்து ஒரு நல்ல பேச, இங்க யாராவது நல்லா பேசுறவங்க யாராவது இருக்கீங்களா? தம்பி அந்த 2 பேரும் நல்லா பேசுறீங்கப்பா. தம்பி யார் பேசுறாங்க? யார் நல்லா பேசுறோம் அவங்க இங்க வந்து பேசலாம். இல்லாட்டி கொஞ்சம் அமைதியா இருக்குப்பா. ஏன்னா நான் சிறப்பு, நீங்க நல்லா பேசுறீங்க, உங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நல்லா பேசுறீங்கன்னா அம்மா வந்து அவார்டு கொடுப்பாங்க. இப்ப பாருங்க, அவங்களுக்கு கொடுத்தாங்களா இல்லையா? அமலவர் பவர் மாரி அவங்களாம் வந்து எங்களுடைய மாணவர் தான். இன்னைக்கு வந்து அவங்க எங்கேயோ இருக்காங்க இல்லையா? காரணம் என்ன? அவங்க தமிழ் அவர்களை வாழ வைத்தார். எல்லாரையும் வாழுது, நிறைய பேர் முதலமைச்சர் எல்லாம் ஆகிச்சு. அதே மாதிரி நாளைக்கு உங்களையும் ஆக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுன்னா, நீங்க வரலாறு தெரிய வேண்டும். வரலாறு தெரியாம நீங்க எதையும் தெரிந்து கொள்ள முடியாது. மரத்துல நிறைய கனி இருக்குன்றதுக்காக நீங்க சாப்பிட முடியுமா? வேற அறுத்துட்டு அவ்வளவுதான் எல்லாம் போடும். அதனால நீங்க கனியை சுவைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வேரினை அறிய வேண்டும். அந்த வேர் தான் நம்முடைய நாட்டுப்புற இலக்கியங்கள். தம்பி அந்த கடைசியில் சொல்லுங்க தம்பி, முதல் ஆசிரியர் யார்? இந்த லாஸ்ட்ல தம்பி மூமுடி போடுறீங்க முன்னாடி, சொல்லுப்பா. நீதான் ரெட் ஷர்ட், நீங்க தான்ப்பா. சொல்லுப்பா, முதல் ஆசிரியர் யாருப்பா? தப்பு பரவாயில்ல, முதல் ஆசிரியர். சரி, ஓகே ஓகே, இனிமே பேசுறேன், கேட்க மாட்டேன். ஓகே, கவனிங்க. முதல் ஆசிரியர் உங்களுடைய பெற்றோர் தான்பா இல்லையா? யார் முதல் ஆசிரியர்? உங்களுடைய பெற்றோர்கள் தான். இரண்டாவது பெற்றோர் யார் என்று கேட்டால் அவர்கள் தான் ஆசிரியர்கள் இல்லையா? 2 இடத்தில் நாம் பிறக்கிறோம், ஒன்று வகுப்பறை, இன்னொன்று கருவறை. கருவறையில் பிறக்கும் போது தாய் உயிர் கொடுக்கிறாள் இல்லையா? நம்ம வந்து வகுப்பறையில் நாம் அறிவு பிறக்கிறது இல்லையா? அங்க உயிர் பிறக்கிறது, இங்க அறிவு பிறகு. ஆனால் உயிரை விட அறிவு தான் பெரிது. அதான் நீங்க எந்த இடத்துல கொண்டு போகணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் விடும். அதைத்தான் இந்த நாட்டுப்புற இலக்கியங்கள் வந்து நம்முடைய தாலாட்டு வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? தாலாட்டில் தொடங்கி ஒப்பாரியில் முடிவதுதான் வாழ்க்கை. இதுதான் நாட்டுப்புற இலக்கியம். கலைகள் பத்தி சொல்றது நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கிறது. நம்முடைய தமிழானி தமிழால் நீ, கடவுளினும் முதலாளி, கண்டெடுத்த முதல் மொழியே தமிழ் மொழியே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, கேட்டிருக்கீங்களா இல்லையா? தமிழ் அமிழ், அதோட தமிழ் வந்து அமிழ்து, அது தேன் போன்றது. அதனாலதான் தமிழுடைய பெயரை குழந்தைகளுக்கு கூட வைக்கிறார்கள். தமிழ் செல்வன், தமிழ் செல்வி அப்படிலாம் வைக்கிறாங்கல்ல. அது மாதிரி இளையராஜன் மிகப்பெரிய தமிழறிஞர், மிகப்பெரிய இசைக்கலைஞர். அவர் எதனால அவ்வளோ பெரிய கலைஞர், மாஸ்ட்ரோ, உலக அளவுக்கு புகழ் பெற்றிருக்காரு இன்னைக்கு இல்லையா? பத்மஸ்ரீ வரைக்கும் வாங்கிட்டார். காரணம் என்ன? அவருடைய முதல் பாடல் மச்சான பாத்தீங்களா அப்படின்னு ஒரு பாட்டு பாடல். ஏன்னா நாட்டுப்புற பாடல் எப்படி வந்து மனசை தொடரும் என்று சொன்னால், நீங்க சிந்து பைரவ பாட்டு படம் பார்த்துருப்பீங்க. அதை பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் தானறியே அப்படின்னா அந்த பாட்டு சூப்பர் ஹிட் ஆகும். அதுக்கு முன்னாடி முதல்ல கலைவாணியே அப்படி படம் பாதி பேர் வெளில போயிட்டான் இல்லையா? அப்படி என்ன நமக்கு அந்த பாட்டு பிடிக்கிறது இல்லை இல்லையா? சொல்லும் போது ஒரு அம்மா கூட ஒருத்தங்க பேசும்போது, என்னுடைய கணவனுக்கு மட்டும் ஒரு சில்வர் தட்டு இருக்கிறது அப்படின்னா ஆணாதிக்கம் பாருங்க. அங்க கூட வீட்டுல எல்லாமே ஏழ்மை, கணவருக்கு மட்டும் ஒரு சில்வர் தட்டு இருக்கிறது என்று சொல்லி ஒரு பெண் பாடுவதை போல நாட்டுப்புற பெண்
ஆனா நம்ம நாட்டுப்புற பாடல அழகா கணக்கெல்லாம் சொல்லி தருவாங்க தெரியுங்களா? ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரே பூப்புத்தது, 2 குடம் தண்ணி ஊத்தி 3 குடம் தண்ணி ஊத்தி 4 குடம் தண்ணி ஊத்தி 5 குடம் தண்ணி ஊத்தி அவ்வளவுதான் எல்லாரும் செலக்ட் இருக்குது. அப்ப சொல்லும்போது வந்து நம்ம NS கிருஷ்ணன் பேசும்போது சொல்லுவாரு இல்லையா, தேனே அப்படின்னு கூட அந்த பெண் இருப்பாங்க, அந்த அம்மா தேனே மறைப்பாங்க, என்னடா ஈவ்டீசிங் பண்றது, தேனே இல்ல இல்ல தேனே தேடி தேடி உனை தேடி தேடி உனை அலைந்தேனே அப்படின்னு சொல்ல. யாரை பார்த்து பாய தேடி தேனேன்னு சொல்ற? இல்ல இல்ல டாக்டர் வந்து தேன் சாப்பிட சொன்னாரு, அதனால தேடி தேடி உனை அலைந்தேனே அப்படின்னு சொல்றாரு. முகரே பாரு அப்படின்னா அந்த அம்மா உடனே அவர் வந்து அதே ஈஸியாகிறார், ஆஹா முகரே பாரு முகரே பாரு அப்படின்னு பாடுறாரு இல்லையா? அப்படி ஒரு மக்களை தொட வேண்டும் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட பாடலாக இருக்க வேண்டும்? அது நாட்டுப்புற பாடலாக தான் இருக்கும் இல்லையா? கொட்ட பாக்கு கோட்டாமா அம்மா சப்போஸ் எல்லாம் கண்டுபிடிச்சுருவாங்க இல்லையா? அப்படி தமிழ் வாழ்கை என்று சொன்னாலே இசை வாழ்கை என்று பொருள். தமிழ் என்றால் இசை என்று ஒரு பொருள் உண்டு இல்லையா? இசை என்றால் இசைனா மனதை மகிழ்விப்பது, அதான் தாலாட்டு முதல் அதோ வாய்மொழி பாடல்கள். எவ்வளவு அழகா அறிவு விட்டாங்க பாருங்க. காலையில பேச அத்தை அடிச்சாலும் அரளி பூச்சி என்றாலும் மாமன் அடிச்சாலும் மல்லிப்பூச்சி. அப்ப உறவு முறைகளை எப்படி பாதுகாக்கிறாங்க? மண்ணின் மனம் நிறைந்த பாடல்கள். யார் பேசுறாமா? அவங்க ஒரே ஒரு கேள்வி, யாருமா அத அவங்க ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோம், அவங்க மட்டும் எழுதுறீங்க இல்லையா? சிவப்பு சட்டிக்கு கருப்பு மூடி எதுமா? யார் பேசுனீங்க? அவதான் இந்த விடுகதை சொல்லும். சிவப்பு சட்டிக்கு கருப்பு மூடியா தெரியுமா? இருக்காது சொன்னீங்கன்னா பரிசு இல்லையா? அவ பேசாம பாருங்க. அது குன்றி மணி, கொஞ்சம் பிள்ளையர் கண் வைக்கிறோம்ல, அது வந்து சிவப்பு சட்டிக்கு கருப்பு மூடி. அடுத்தது ஃபோக்லோர், இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஃபோக் என்று சொன்னால் நாட்டுப்புற மக்கள் என்று பெயர், லோர் என்று சொன்னால் மரபு வரலாறு என்று பெயர். இப்படி நிறைய நம்ம பாரதியார் பாட்டு கூட சொல்லுவாங்க, துணி வெளுக்க வழி உண்டு இந்த மனம் வெளுக்க வழி இல்லையே அப்படின்னு சொல்லி பாடிருப்பார். பாரதியார் எவ்வளவோ அருமையான பாட்டுலாம் பாடிருக்கார். ஆனா அவர் மனதை பறி கொடுத்தது நாட்டுப்புற பாடல் தான். குயில் போல அந்த பாட்டு மாதிரி இல்லையா? எவ்வளவு அழகா சொன்னாங்க. அப்போ அவர் பாடிய பாடல் எப்படிப்பட்ட பாடல்? அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கொரு காட்டிடை பொந்திடுதை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தழல் தழல் மூப்பெற்று குஞ்சென்றும் மூப்பென்றும் குஞ்சென்றும் உண்டோ தத்தரிட தத்தரிட தித்தோ தத்தரிட தத்தரிட தித்தோ தத்தரிட தத்தரிட தித்தோ அப்படின்னு பாடினாரு. ஆனா அவர் பாடினா என்னாச்சு? ஆனா அவருக்கு பிடித்த பாடல் இது நாட்டுப்புற பாட்டுதான். ஏன்னா அங்கதான் அங்க மூங்கிலே மேலே தூங்கும் பனி நீரு, தூங்கும் பனி நீரை யாருக்குமே தெரியல படிச்சவங்களுக்கு. அடுத்த நாள் அவர் போறாரு, கம்பர் அங்க போறாரு இல்லையா? யாருக்கா தெரியுமா? மூங்கிலே மேலே ஐயா சொல்லாதீங்க, தூங்கும் பனி நீர். அந்த தூங்கும் பனி நீரை யாரு என்ன வாங்கும் கதிரோனே அவருமே சொன்னாங்க. ஏன்னா அவன் கம்பர் ரசிகர் இல்லையா? அவரே கம்பர் அதை வந்து வாங்கும் கதிரோன். அடுத்த வரி தெரியலங்க, யாருக்கு தெரியல? உங்களுக்கு மட்டும் தெரியல இல்ல, கவி சக்கரவர்த்தி கம்பனுக்கே தெரியலங்க. அப்போ அது சொல்லதுக்கு ஒரு நாட்டுப்புற கலைஞர் தான் தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட அருமையான இலக்கியங்கள் நம்முடைய நாட்டுப்புற இலக்கியங்கள் தான். ஐயா நீங்க எப்ப முடியும்னு சொல்லுங்க, முடிச்சுவேன். அதை ஏட்டில் எழுதப்பெறாத இலக்கியங்கள் வாய்மொழி இலக்கியங்கள். இதுக்கு தந்தையாக இருந்தா நான் வானமாமலை. அவர் ஒவ்வொரு ஊரா போய் துவக்குறாருங்க. தமிழ் தாத்தா யார் சொல்லுங்க பாப்போம்? இல்லையா? நல்லா அழகு காணிக்கிறீங்க. அப்பதான் அவதான் ஒவ்வொரு ஊரா போய் ஒழிச்சு தோற்றி வந்தார். ஆனா அவரு நமக்கு தெரியும். அதே மாதிரி நாட்டுப்புற இலக்கியங்களை தொகுத்தவர் அந்த அளவுக்கு இல்ல. ஆனா இன்னைக்கு எல்லா வசதியும் இருக்கு. ஆனா உபயோக காலத்துல எதுவுமே இல்ல. பாவம் அவரு ஒவ்வொரு இடத்துலயும் போய் ஒரு வீதி வீதியா நடந்து ஒவ்வொரு குளத்திலையும் இறங்கி கப்ப அந்த இடத்துல இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு படகுல போனதுனப்போ எல்லாம் ஓலைச்சோடி தொகுத்துட்டார். தொகுத்துட்டு அடுத்த கரைக்கு போகணும்னு சொல்லும் போது நிறைய வெயிட் ஆயிடுச்சு, அதனால வந்து நீங்க வந்து அந்த அடுத்த கரைக்கு போக முடியாது, பாதி ஓலைச்சோடைய கீழே போட்டுருங்க அப்படின்னா. உடனே வந்து சொன்னாரு, இந்த ஓலைச்சோடைய தூக்கி போட வேணாம், நான் கீழே குச்சிடுறேன், நீ இந்த ஓலைச்சோடைய தூக்கி போட்டுட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு தமிழ் தாத்தா இல்லையா? அந்த அளவுக்கு அது இல்லைனாலும் இவர் நாட்டுப்புற இலக்கியம் ஒவ்வொரு ஊரா போய் தொகுத்திருக்காரு இல்லையா? அதான் இவருடைய பெருமை. நிறைய செய்திகள் இருக்கு, என்னால தலைவர் விட மாட்டாங்க. நிறைய இந்த 1964ஆம் ஆண்டு நாவா அவர்கள், நாவானா நான் வானமாமலை அவர்கள் ஒவ்வொரு ஊரா போயிட்டு பாருங்க. இந்த நாத்திகவாதிகள் சில பிள்ளையாரை பத்தி தவற சொல்லிட்டாங்க. ஆனா இந்த நாட்டுப்புற இலக்கியத்துல ஒன்று சொல்லிட்டாங்க, பிள்ளையார் என்பவர் யார் என்று கேட்டால் அவர் மண்ணால் செய்யக்கூடிய ஒரு உருவம். மண் எது என்று கேட்டால் நம்முடைய தேசம். காலையில ஐயா பேசும்போது போய் ஒரு குச்சை போய் பிடிச்சணும் தொட்டா அவுட்டுன்னு, அது ஒண்ணும் இல்ல, அந்த குச்சை வாங்கிட்டு போறான்னா நம்முடைய சொத்தை திருடிட்டு போறான்னு அர்த்தம்
எப்படி பாருங்க, வெளிநாட்டுக்காரன் இங்க இருந்து வந்தான் கப்பல்ல, ட்ரெயின்ல விட்டா, என்னதுக்கு விட்டா? இங்க இருந்து கப்பல்ல இருந்து தங்கத்தெல்லாம் கொண்டு போனா, இங்க இருந்து ட்ரெயின்ல தங்கத்தெல்லாம் கொண்டு போயிட்டான். நம்முடைய செல்வத்தை கொண்டு போய் அவன் பணக்கார நாடாயிட்டான், நம்ம ஏழை நாடாயிட்டோம். அதை எடுத்துட்டு போகும்போது ஒருத்தர் தொட்டுன்றது, அதுதான் சடுகுடு விளையாட்டு. நம்மளால ஒருத்தர் தொட்டானா எல்லாரும் சேர்ந்து அவனை பிடிக்கணும், பிடிக்கலன்னு நம்மளை தொட்டு அவன் போடுவான். அவனால நம்ம குறைஞ்சிக்கிட்டே இருப்பான், அவன் ஈஸியா நம்ம ஆட்சியை பிடிச்சிருவான். அதுதான் நடந்தது. அதுதான் நம்ம விளையாட்டை கூட மிக அழகாக விளையாடினார்கள். அதே மாதிரி பிள்ளையார் உடைக்கிறது, பிள்ளையார் நம்ம தெய்வம் இல்லாத வடநாட்டு தெய்வம் சொல்லிட்டாங்க. ஆனா அப்படி இல்ல, பிள்ளையார் நம்ம தெய்வம் தான் அப்படின்னு சொல்லி இந்த நாட்டுப்புற பாட்டு சொல்ல, நான் சொல்ல நாட்டுப்புற பாட்டு. ஏன்னா மண்ணால் தான் பிள்ளையார் செய்யறாங்க. அப்ப மண்ணை வணங்க வேண்டும் என்று சொன்னால் பிள்ளையாரை நீ வணங்கணும். அது தெரியாம நீ மண்ணை பிள்ளையாரை போட்டு உட அப்படின்னு சொன்னா சரியில்லை அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்றாங்க. எப்படி முசிறி உழவிலே முளைச்சாராம் பிள்ளையாரு, முசிறி உழவிலே, உழவில என்ன மண்ல, முசிறி உழவிலே முளைச்சாராம் பிள்ளையாரு, ஓடு முத்தும் தேங்காய உடைக்கிறோமா பிள்ளையாருக்கு. எதை உடைக்கிறோம் பிள்ளையாருக்கு? தேங்காய். சூளை நிறைஞ்ச வாழைப்பழம் கொடுக்கிறோமா, வேற என்ன கொடுக்கிறோம்? வாழைப்பழம். இத்தனையும் ஒப்பதமாம் எங்கள் சப்பானி பிள்ளையாருக்கு. எவ்வளவு அழகா நாட்டுப்புற பாட்டு பாருங்க. ஏன்னா தேங்காய் வாழைப்பழம் இது ரெண்டு தான் கடவுள் கொடுக்கிறோம். யாராவது ஆப்பிள் கொடுக்குறீங்களா? மாதுளம்பழம். ஏன்? அதாவது நீங்க பெரிய சித்தர், நம்ம சித்தர் இல்லைங்களா வல்லவருங்க, யாரும் சொல்றேன். வேற யாராவது சொல்லுவீங்களா? ஏன் என்று கேட்டால் எப்பொழுதுமே கிடைப்பது தேங்காயும் வாழைப்பழம் தான். ஏன்னா ஏழைகள் அந்த பக்கமும் கடந்து போவாங்க, அவங்க கொடுப்பதற்கு எப்போதுமே இருக்கணும்ன்றதுக்குதான் நம்ம என்ன பண்ண, பணக்காரங்க எல்லாம் தேங்காயும் வாழைப்பழம் கொடுத்துட்டு போடுவாங்க, அது ஏழைகளுக்கு கொடுப்பாங்க. அப்போ கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொன்னது காரணம் அதுதான். அதுக்கப்புறம் நம்ம திருவள்ளுவர் 2வது வான் சிறப்புன்னு ஒண்ணு வச்சிருப்பார், மழையுடைய பெருமை சொன்னீங்கன்னு வச்சிருவீங்க. கரை புரண்டு ஓடுதம்மா அந்த காவிரியிலே தண்ணி எங்கும் நெலி நெலியா ஓடுதம்மா அந்த நீலவனி தண்ணி, நீலவண்ண தண்ணி எல்லாம் சுழி சுழியா ஓடுதம்மா அந்த சுத்தமான ஆத்து தண்ணி, வெயிலெடுக்கு நேரம் எல்லாம் தண்ணி வெள்ளி போல மின்னுதடி. எவ்வளவு அழகான பாடுவார். காவிரியை நம்ம நீ போட்டுல, மழை தண்ணியை போட்டுல, எல்லாம் கடல்ல கலக்குறோம். தண்ணி இல்லைன்னா ஒண்ணும் இல்ல. நீங்க இப்ப வனத்தை சேர்த்து வச்சு அதையா நாளை தலைமுறை குடிப்பீங்க? தண்ணீரை சேர்த்து வையுங்கள். தமிழ் இலக்கியம் முழுவதுமே சொல்கிறது. 2வது வான் சிறப்பு நாட்டுப்புற சொல்றாங்க. ஆனா நீங்க தண்ணியை நம்ம குழாயை திறந்து விட்டுறோமே அப்படின்னா நாளை தலைமுறைக்கு என்ன செய்து விடுவோம்? அது சொல்ற பாருங்க, பெண்கள் அடிமை போல் வாழ்வது கூடவே கூடாது, பெண்கள் சமமாக வாழணும். அதான் சொல்லிட்டார் ஐயா. இந்த பாடலோட முடிச்சிருவேன். நண்டே நண்டே சிறுகால் நண்டே உசுறு இருக்க ஓடி இருக்க உன்னை பிளந்து ஒரு குத்தி புளியங்கா துவையல் வச்சு கண்ணாங்காலத்தையும் கழுவி வச்சு வருவான்னு வழி பார்த்திருந்தேன். யாரு? அந்த கணவன் வருவான்னு சொல்லி பார்த்திருந்தேன். ஆனா என்ன சொல்லிட்டான் அவன், வராது போகவும் வழிச்சிட்டேன். அவன் வரல, நானே ஃபுல்லா கட்டிட்டேன், நானே சாப்பிட்டேன். வராது போக வழிச்சிட்டேன், வந்தாண்டி அம்மா மழை வைத்தேன். வந்தான் மழை வைத்தன், அவன் பேரு மழை வைத்த வந்துட்டான். குத்த வந்தாண்டி குரங்கு மூஞ்சிக்காரன். ஏலகிரி எல்லாம் கிடுகிடுக்க எடுத்தாண்டி சிலுக்கு தடி எடுத்து அடிச்சான். அதான் அவங்க அவ்வளவு கோவம் வந்துச்சு. நான் சாப்பாடு பத்திட்டு நான் வந்திருக்கேன், நீ எல்லாத்தையும் திட்டியன்னு சொல்லி சிலுக்கு தடிய அடிக்கடிக்க வந்தாண்டி ஆனை வைத்தேன், அடிச்சிட்டு போக சொல்லு மொப்பம் மவனே அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. எப்படி அவங்க அந்த காலத்துல நான் தான் அவங்க அப்பாண்டா நல்ல முத்து பேரண்டா அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல விளையாடுவாங்க. இதுக்கு மேல பேசுனா அவர் வந்துருவாரு. நன்றி, வணக்கம்.